வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஜனவரி 31 இது சர்வதேச தெருவோர குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ். இந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் தினம் உணர்த்துகிற செய்திகள் என்ன? குழந்தைகள் எப்படி தெருவோர குழந்தைகளாக மாறுகிறார்கள்? வீடற்றவர்களுடைய குழந்தைகள் சாலையோர குழந்தைகளாக மாறுகிறார்கள். வீடின்மை என்பது உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த நிலையில் பல்வேறு காரணங்களுக்காக நகரங்களை நோக்கி இடம்பெயர்ந்து வந்தவர்கள், குடிபெயர்ந்து வந்தவர்கள், அவர்களுக்கு இருப்பிட வசதியின்றி சாலையோரங்களில் பிளாட்பாரங்களில் வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இப்படி குடும்பமாக அப்படி வாழ்பவர்கள் கூட இருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் தான் சாலையோர குழந்தைகள். அந்த குழந்தைகளினுடைய பாதுகாப்பையும் கௌரவத்தையும் உறுதிப்படுத்தும் முகமாகத்தான் இன்றைக்கு இந்த ஜனவரி 31 தெருவோர குழந்தைகளுக்கான தினமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. இதில் மிக முக்கியமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு, அதாவது அவர்கள் பல்வேறு விதமான துன்புறுத்தல்களுக்கு சமூக விரோதிகளால் ஆளாகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த துன்புறுத்தல்களின் காரணமாக அவர்கள் பல சமயங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பெரும் துயரங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்படி அனுபவிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மறுவாழ்வளிப்பதும் அவர்களை பாதுகாப்பதும் மிக முக்கியம். அதிலும் பெண் குழந்தைகள் பாலியல் ரீதியாக மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள். இதில் இன்னொன்று போதை மருந்து பழக்கம் போன்றவை மிகச்சிறு வயதில் அந்த குழந்தைகளை ஆட்கொண்டு விடுகின்றன. அதே போல் அவர்கள் குழந்தை தொழிலாளர்களாகவும் மாறுகிறார்கள். பல்வேறு விதமான சமூக ரீதியான துன்புறுத்தல்களுக்கும் ஆளாகக்கூடிய நிலை இருக்கிறது. இப்படியாக அவர்கள் ஒரு மோசமான சூழ்நிலையில் அங்கு வளரும் காரணமாக சிலர் சிறு சிறு குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய தன்மையும் அவர்களிடம் வந்து விடுகிறது. ஒரு சமூக ஒழுங்கு, அவர்கள் பள்ளிக்கு செல்வதில்லை, ஒழுங்காக அவர்களுக்கு கல்வி கிடைப்பதில்லை, பெற்றோருடைய ஆதரவு கிடைப்பதில்லை, ஊட்டச்சத்து மிக்க உணவு கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட சூழலில் வரக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் அந்த குழந்தைகளை பாதுகாப்பது, அவர்களுக்கு கல்வி அளிப்பது, அவர்களுக்கு சுகாதாரமான ஒரு சூழலை ஏற்படுத்துவது என்பது போன்ற லட்சியங்களை கொண்டுதான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. நாம் எதிர்கால தலைமுறையின் ஒரு பகுதியினர் வீடற்றவர்களாக, கல்வியற்றவர்களாக, உணவற்றவர்களாக சாலையோரம் வசிக்கிறார்கள் என்பது மிக அவலமான ஒன்று. அதுவும் பெருநகரங்களில் தான் இந்த சாலையோர குழந்தைகளினுடைய பிரச்சனை இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். ஏனென்று கேட்டால் பெருநகரங்கள் தான் தொடர்ந்து மக்கள் குடியேற்றத்தினுடைய ஒரு மையமாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அந்த குழந்தைகளுக்கு இப்போ தொண்டாற்றுவதற்காக அரசு பல திட்டங்களை, அந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கான ஹோம்ஸ், ஷெல்டர்ஸ் போன்ற பல விஷயங்களை அரசு தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது. அரசு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அவர்களை குடியமர்த்துவதற்கான அந்த ஒரு பணிகளையும் கூட அரசு மேற்கொண்டிருக்கிறது. அதே போல் அரசும் நிறைய தொண்டு நிறுவனங்களும் அந்த குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளிப்பது, அவர்களை மெயின் ஸ்ட்ரீமோடு, மைய நீரோட்டத்தோடு அவர்களை இணைப்பது, இதற்கான பணிகளை பலரும் மேற்கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக கல்வி அளித்தலும் சமூக பாதுகாப்பும் அவர்களுக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது. அதாவது அவர்களுடைய வாழ்க்கை சூழலின் காரணமாக எப்படியோ அவர்கள் சாலையோர குழந்தைகளாக மாறிவிடுகிறார்கள். சாலைகள் குழந்தைகள் வாழ்வதற்கான இடமல்ல, குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்கான இடமல்ல. அந்த வகையில் இந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் டே என்று சொல்லக்கூடிய இந்த சாலையோர குழந்தைகள் தினத்தில் நாம் அனைவரும் இணைந்து சாலையோரங்களில் வசிக்கக்கூடிய குழந்தைகளினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் மின்னம்பலம் என்னும் வலையொலியில் சொல்லாய்வு அறிஞர் அருளியாரினுடைய நேர்காணல் இடம்பெற்றிருந்தது. இன்றைக்கு இருக்கிற ஒரு சொல்லாய்வு அறிஞர்களில் அருளியார் தலை சிறந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களினுடைய மருமகன், இப்போதும் தென்மொழியினுடைய முகப்பு கவிதையை எழுதி கொண்டிருக்கிறவர், பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டவர். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஓர் ஆய்வை மேற்கொண்டு அயர் சொற் அகராதி என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். ஏறத்தாழ 200 பக்கங்களை கொண்ட நூல் அது. அதாவது நமக்கே பல சொற்கள் இது தமிழா அல்லது வேறு மொழியா என்று தெரியாது. நாம் தமிழ் அல்லது சமஸ்கிருதம் என்று கருதுகிறோம்.
அப்படி சமஸ்கிருதம் மட்டும் தமிழில் கலக்கவில்லை, இப்போது ஆங்கில சொற்கள் நிறைய கலக்கின்றன. இவற்றை தாண்டி அருளியார் அந்த நேர்காணலில் சொன்ன அந்த செய்தி நமக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருந்தது. நாம் உலகத்தில் இருக்கிற 27 மொழிகளை கலந்துதான் தமிழில் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொல்கிறார். 27 மொழியினுடைய சொற்களா? ஆம். வெறும் ஆங்கிலம், சமஸ்கிருதம், பிரெஞ்சு மட்டும் இல்லை, போர்த்துகீசிய சொற்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன. எப்படி போர்த்துகீசிய சொல்லெல்லாம் நமக்கு வந்தது? அவர்கள் ஸ்ரீலங்காவை ஆண்டார்கள், பிறகு அங்கிருந்து கொஞ்ச நாள் இந்த பக்கத்திற்கும் வந்தார்கள். எனவே அவர்கள் விட்டு போன சொற்களெல்லாம் இன்னமும் மிச்சம் இருக்கின்றன. சாவி என்பது போர்த்துகீசிய சொல்தான், நமக்கு தெரியாது. மிக இயல்பாக அன்றாடம் நாம் பயன்படுத்துகிறோம் சாவி என்பது. அப்படியானால் சாவியை தமிழில் என்ன சொல்வது? திறவுகோல் என்பதுதான் தமிழ் சொல். அது நாம் வழக்கில் பெரும்பாலும் சாவி என்று தான் சொல்லுகிறோம். ஈழத்து மக்கள் பேசுகிற போது அந்த திறப்பை எடு என்று சொல்லுவார்கள். திறவுகோலினுடைய சுருக்கம்தான் திறப்பு. எனவே சாவி என்பது அயல் மொழி சொல் என்று நமக்கு தெரியாது. அயல் மொழி சொற்களை பற்றிய ஒரு அகராதியை அவர் தந்திருக்கிறார். அவர் அந்த நேர்காணலில் சொன்ன ஒரு செய்தி, நாம் இயல்பாக அன்றாடம் பயன்படுத்துகிற சொல் ரிக்ஷா என்பது. முன்பு கை ரிக்ஷா, சைக்கிள் ரிக்ஷா, இப்போது ஆட்டோ ரிக்ஷா. எப்படி இருந்தாலும் இந்த ரிக்ஷா என்கிற சொல் எந்த மொழியைச் சேர்ந்தது? ஜப்பான் மொழி சொல் என்று அவர் சொல்லுகிறார். ஜப்பான் மொழி சொல் எப்படியோ நம்மிடத்தில் வந்து நின்று நிலை பெற்று விட்டது. நமக்கு இந்த ரிக்ஷாவுக்கு என்ன சொல்வது? ஆட்டோ ரிக்ஷாவை தமிழ் அறிஞர்கள், தனித்தமிழ் பற்றாளர்கள் சிலர் தானி என்று சொல்லுகிறார்கள். அதாவது தானே இயங்குவது ஆட்டோ என்பதிலிருந்து தானி என்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மக்களிடத்தில் தானி என்றால் யாருக்கும் தெரியாது, தமிழ் புலவர்களுக்குமே தெரியாது. ஆட்டோ என்றால் தான் தெரியும். அதனுடைய முழு சொல் ஆட்டோ ரிக்ஷா. இதில் ரிக்ஷா என்பது ஜப்பான் மொழியில் இருந்து வந்தது என்கிறார். இப்படி பலவற்றை சொல்லுகிறார். பல சொற்களுக்கான மூலம் நமக்கு தெரியாமலும் இருக்கிறது. யா என்று ஒரு எழுத்து. யா என்றால் கட்டு என்று பொருள். அந்த யா என்பதிலிருந்து தான் கவிதையை கட்டுகிறவனுக்கு யாப்பு இலக்கணம் என்று பெயர். அவர் ரொம்ப நல்லா பாட்டு கட்டுவார் அப்படின்னு இப்போதும் பேச்சு வழக்கில் இருக்கிறது. பாட்டு கட்டுவது தான் யாத்தல், யாப்பு. யா என்றால் கட்டு, யாப்பு என்பது கட்டி வைக்கப்பட்ட ஒன்று. அப்படி இந்த நரம்புகளால், எலும்புகளால், சதைகளால் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதால் தான் நம் உடலுக்கு தமிழில் யாக்கை என்று பெயர். யாப்பு என்பது கவிதைக்கான கட்டுமானம். இந்த உடம்புக்கே நாம் என்ன பெயர் என்றால் யாக்கை என்பது. இவற்றையெல்லாம் அவர் சொன்னார். அது மட்டுமல்லாமல் மிகவும் கட்டுமானத்தோடு உறுதியாக இருக்கிற தன் முதுகு பகுதியை பெற்றிருக்கிற காரணத்தால் தான் அதற்கு யாமை என்று பெயர். பிறகு அது ஆமை ஆகிவிட்டது. யா ஆ என்பது மாறும். யாமை என்பது தான் அடிப்படையான சொல். அது ஆமை என்று ஆகிவிட்டது என்கிறார். இந்த யாமை என்பது எப்படி வருகிறது என்றால், அதனுடைய முதுகு பகுதி, யானை காலால் மிதித்தால் கூட தாங்குகிற வலிமையுடையதாக அது இருக்கிறது. எனவே தான் அவ்வளவு கட்டுமானமுடையது யா. அதிலிருந்து தான் யாமை வருகிறது. பிறகு அது பேச்சு வழக்கில் ஆமை ஆகிவிட்டது. இப்படி பல செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, நாம் அறியாத செய்திகளை எல்லாம் அந்த நேர்காணலில் அவர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. இந்த அறிவையெல்லாம் மனிதர்கள் தேடவே இல்லையே என்று அவர் அந்த நேர்காணலிலேயே சொல்லுகிறார். இயற்கை தான். அறிவை தேடி மக்கள் அவ்வளவு எளிதாக வந்துவிட மாட்டார்கள். அறிவு மக்களை தேடி செல்ல வேண்டும். வணக்கம் நேயர்களே, நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது.
பால்வினைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டினால்வா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளோம் என்றால்,
திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்ம சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நமக்கு முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.